என்டி அலைன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்ப பரபரப்பா ரொம்ப பாசிட்டிவிட்டியோட பண்றாங்க. பிஜேபினா தமிழ்நாட்டில் ஜெயிக்காதுப்பா அப்படிங்கிறது ஜெயிக்காது அப்படின்னாவே என்னதான் இருந்தாலும் ஒரு எண்ணம் இருக்கும்ல, வேலை செய்யறதுல ஒரு தோய்வு இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல அது நடந்திருக்குல்ல. பட் இந்த முறை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பிஜேபி கேடர்ஸ் வந்து வேலை செய்யறத பாக்குறேன். அதே மாதிரி அதிமுக தரப்புலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுது ஜெயிக்கும் அப்படிங்கிறப்போ பிஜேபி கேடர்ஸ்க்கு என்ன தோணும், அந்த கூட்டணியில தான் நாம இருக்கோம், நாம அதுவும் ஜெல்லா இருக்கோம் அப்படிங்கிறப்போ நாமளும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஓடி ஓடி வேலை செய்வாங்கல்ல. ஸோ அது இப்போ களத்துல வந்து சாத்தியமாகிட்டே இருக்கு. இப்படியே போனாங்க அப்படின்னா கண்டிப்பா பிஜேபிக்கு வந்து இந்த 27 சீட்ல வந்து ஒரு 3ல 2 மடங்குக்கு அதிகமாகவே, ஏன் டைரக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 18 சீட்ல இருந்து 17-18 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிஜேபிக்கு இங்க தாராளமா உண்டு. இதுக்கு முன்னாடி பிஜேபி வந்து இவ்வளவு நம்பர்ஸை பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 18 எம்எல்ஏ நம்ம கட்சியிலேருந்து வருவாங்க, 17 எம்எல்ஏ நம்ம கட்சியிலேருந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் இந்த முறை களம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதிமுக எங்க ரூலிங் கவர்மெண்டா வந்தாங்க அப்படின்னா அதுல பிஜேபியோட பங்கு வந்து பெரிய அளவா இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய நபர்கள் வந்து பிஜேபியை சேர்ந்த நிறைய நபர்கள் வந்து ஓடோடி வேலை செய்யறது, ஆர்வத்தோட வேலை செய்யறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எப்பொழுதும் ஒரு தொண்டனா இருக்கக்கூடியவன் அதுதான் நினைப்பான். ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி சின்னதா இருக்கு அப்படின்னா அந்த மாநில தலைவரே வந்து பேசினா உனக்கு எனர்ஜியா இருக்காது. இவரு சொல்லி கட்சியில என்னப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது தேசிய கட்சியா இருக்கும் பட்சத்துல சொல்றேன். இதுவே தேசிய தலைவர்களே வந்து பேசுறப்போ, தேசிய தலைவர்களே அந்த நம்பிக்கையை கொடுக்குறப்போ அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ்குள்ள ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியை இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி நபர்கள் கிட்ட பார்க்க முடியுது.